வணக்கம், நான் சீதா ராஜகோபாலன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களுக்கு இப்போ கிளைமேட்டு சேஞ்ச் ஆகுது இல்லையா, நம்மளுக்கு மழை பனி இதெல்லாம் சேஞ்ச் ஆகிறதுனால உங்களுக்கு குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்க நமக்கும் சரி டக்குன்னு சளி பிடிக்குது. அதுக்காக உங்களுக்கு வீட்லேயே நம்ம சாதாரணமாக சிம்பிளாக செய்கிறதுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வெத்தலை, இது பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி, இது துளசி, கருந்துளசி நான் எடுத்திருக்கேன். எந்த துளசி கிடைச்சாலும் நீங்கள் போட்டுக்குங்க. இது தூதுவளை, இங்கே பாருங்கள், இது தொடவே முடியாது, பயங்கர முள்ளாக இருக்கும் பாருங்கள். இந்த இலையை காமிக்கிறோம் பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம், இவ்வளோ தான் நம்மளுக்கு வேணும். இது என்ன செய்கிறீங்க, ஒரு 2 டம்ளர் தண்ணி வைங்க. வச்சுட்டு சும்மா இந்த இலையெல்லாம் நல்லா ஃபுல்லாக கழுவிட்டு சும்மா அப்படி சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுருங்க. தண்ணியில் கிள்ளி போட்டுட்டு மிளகை தட்டி போடுங்க. தட்டி போட்டு ரெண்டாவது இந்த தூதுவளை இருக்குல்ல, இதை நம்ம கையால் கிள்ள முடியாது. இதை பாருங்க எவ்வளோ முள்ளாக இருக்குது தெரியுதுங்களா. இது சும்மா ஒரு கத்திரிக்கோள் வச்சு வெட்டிட்டு அதில் போட்டுருங்க. சின்ன சின்ன பீஸாக வெட்டிட்டு அதில் போட்டுருங்க. மிளகையும் நசுக்கி அதில் போட்டுட்டு சும்மா ஜீரகத்தை கொஞ்சம் அள்ளி போட்டுருங்க. நல்லா கொதித்து ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு வரட்டும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் அப்படியே காலையில் டெய்லி ஒரு 3 நாள், நிறையலாம் வேண்டாம், ஒரு 3 நாள், ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் குடிச்சிங்கன்னா இருமல் இருக்காது, சளி இருக்காது, எதுவும் இருக்காது. இந்த குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த கற்பூரவள்ளி இருக்குல்ல, இந்த இலையை மட்டும் அப்படியே கழுவிட்டு எடுத்து அப்படியே கையில் அப்படி வச்சு கசக்கணுன்னா சாறு வரும் பாருங்கள். கொஞ்சம் நம்ம கை லைட்டாக எரியிற மாதிரி இருக்கும். இப்படி புழிஞ்சி அது சங்கில் ஊற்றி அந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் மற்ற பொருள்லாம் சேர்த்தா கொஞ்சம் காரமாக இருக்கும்ல, அதுக்காக அது மட்டும் கூட தருவாங்க. நம்ம வெத்தலை கூட சேர்த்து கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது நான் என்னோடய அனுபவத்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு போடுறேன். என் வீட்டுக்காரர் ஐயப்பன் கோயிலுக்கு 23 வருஷமாக மாலை போட்டுட்ருக்காரு. பாட்டு பஜனைலாம் நல்லா பாடுவார். அப்போ பார்த்திங்கன்னா பயங்கர இருமல் வரும், வருஷம் வருஷம் வந்துடும். எவ்வளோ பாட்டலாக சிறப்பு வாங்கி குடிப்பாங்க, நிற்கவே நிற்காது. இது ஒரு 2 நாள் குடித்தோடனே அவ்வளோ கண்ட்ரோல் ஆகிடும். டாக்டர்கிட்ட போனோம்னா டாக்டர் பாடவே கூடாதுன்னெலாம் சொல்லுவாங்க. அவர் இதை குடிச்சிட்டு போய் பாடுவார். நல்லாயிருக்கும் பாருங்கள். சளி இருக்காது, அவருக்கு தொண்டை வலி இருக்காது, இருமல் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, நல்லாயிடும். ஏன்னா பனியில் டெய்லியும் தலை குளிக்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு அப்படி பிரச்சனை வரும் பாருங்கள், சரியாயிடும். அந்த அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இப்போ எனக்கு சளி பிடிச்சது, எனக்கு டக்குன்னு சரி இது போடுவோமேன்னு ஒரு ஞாபகம் வந்தது. இருமல் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. பயப்படாமல் என்னை நம்பி செய்யலாம் நீங்கள். நன்றி, வணக்கம்.